بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهرا بيتي للطائفين والعاكفين والركع السجود. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃபுத்து தஃபாசீர் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளின் விளக்கங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே நாம் அல்ஹம்துலில்லாஹ் இப்பொழுது ஆயத் நம்பர் 125 அடைந்திருக்கிறோம். பாடத்தின் எண்ணிக்கை என்ற அடிப்படையிலே 167வது பாடத்தை வந்து அடைந்திருக்கிறோம். இதுவரை இது சம்பந்தமான விளக்கங்களை, இதற்கு முன்னுள்ள ஆயத்துகளுடைய தெளிவான விளக்கங்களையும், மேலும் அந்த ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பினையும், ஆயத்துகள் இறங்க காரணமான சபபு நுசூல்களையும் தெளிவாக பார்த்து வந்தோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது இந்த பாடம், இதனுடைய ஆயத்துகள் ஓதி காண்பிக்கப்பட்டது. வைது ஜஅல்னல் பைத்த மசாபத்தல் லின்னாசி வ அம்னா என்ற ஆயத்தை நாம் ஓதி காண்பித்தோம். அதன் தொடரிலே இதற்கு நாம் வைத்திருக்கக்கூடிய தலைப்பு இறை இல்லத்தின் ஒழுக்கங்கள், அல்லாஹுடைய வீட்டின் ஒழுக்கங்கள். பொதுவாக இந்த இடத்துல இறை இல்லம் என்று சொல்லப்படக்கூடியது காபத்துல்லாவுடைய ஒழுக்கங்கள் என்பதாக சொல்லப்படுது. காபத்துல்லா என்று சொல்லப்பட்டாலும் பொதுவாக உலகில் உள்ள அனைத்து பள்ளிகள் அதற்கென்று ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அதை பேண வேண்டியது, பாதுகாக்க வேண்டியது அந்த பள்ளியில் செல்லக்கூடிய முஸ்லிம்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. எனவே இறை இல்லம் என்பது அல்லாஹுடைய வீடு. அதிலும் குறிப்பாக காபத்துல்லா என்று சொல்லப்படக்கூடிய அந்த புனித இல்லத்துடைய சிறப்பினை நாம் மிக அதிகமாகவே கேள்விப்பட்டிருக்கிறோம். எந்த அளவிற்கு என்றால், உலகத்திலே சில விஷயங்களை காண்பதே மிக பெரும் பாக்கியமாக இருக்கும். கண்களால் அதை காண்பதே மிக பெரும் பாக்கியம் கொண்டதாக இருக்கும். அதில் குறிப்பாக காபத்துல்லா, அல்லாஹ்வுடைய இல்லமான ஹரம் ஷரீஃப் காபத்துல்லாவை காண்பது இருக்கிறதே, அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமான செயல்களில் ஒன்றாகத்தான் இருக்கிறது. பெற்றோரை காண்பது, குர்ஆன் ஷரீஃபை காண்பது, அந்த வரிசையிலே இறை இல்லத்தை கண்டு களிப்பு, இறை இல்லத்தை காண்பது, கண்ணால் காண்பது இருக்கிறதே, மிகப்பெரிய பாக்கியத்தை ஈட்டி தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த அளவிற்கு என்றால், காபாவை காணும் போது கேட்கப்படக்கூடிய துஆ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதாக வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறை இல்லத்தின் மீது கொண்ட பிரியம், அதன் மீது கொண்ட பாசம் எந்த அளவிற்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவிற்கு செல்லும் பொழுது அந்த காபாவை நோக்கிய வண்ணமாகவே பின்னங்காலால் நடந்து சென்றார்கள் என்பதாக பார்க்கிறோம். லவ்லா அஹ்ரஜத்க கௌமுக், உன்னுடைய கூட்டம் என்னை வெளியாக்கவில்லை என்றால் நிச்சயமாக நான் வெளியாயிருக்க மாட்டேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் அளவிற்கு அந்த காபாவுடைய எல்லையில்லா பிரியம், அதனுடைய அன்பு என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் இருந்ததை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஹரம் ஷரீஃப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த காபாவுடைய பரக்கத், அதனுடைய கண்ணியம், அதனுடைய மகத்துவம் எந்த அளவிற்கு என்றால், அதை சுற்றியுள்ள பல இடங்களுக்கு அதை கொண்டு பாதுகாப்பு. எவ்வாறு காபத்துல்லாவிலே எந்த செயல்கள் எல்லாம் தடுக்கப்பட்டதோ அவைகள் அனைத்தும் ஹரம் என்று சொல்லப்படக்கூடிய அதை சுற்றியுள்ள எல்லைக்கும் அது போன்ற செயல்கள் அங்கும் நடைபெறுவதும் முழுக்க முழுக்க தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அங்கு வேட்டையாடப்படுவது, அது யாரையும் கொலை செய்வது, இது போன்ற என்னென்ன விஷயங்கள் இதெல்லாம் தடை செய்யப்பட்டதாக ஹரமிலே இருக்கிறதோ, அதாவது காபத்துல்லாவில் இருக்கிறதோ, அது அங்குள்ள ஹரமுடைய எல்லையிலும் அதே ஒழுக்கங்கள் பேணப்படுவது அவசியமாக இருக்கிறது. அதே போல்தான் உலகில் உள்ள பள்ளிகள் அனைத்திற்கும் உரிய ஒழுக்கங்கள், அதை பேணிக்கை செய்ய வேண்டும். என்றால் பள்ளியை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு அதிலே நாம் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்கிறோமோ அந்த அளவிற்கு அதனுடைய துவா, பொதுவாக ஹதீஸ்ல வந்திருப்பதை போன்று
உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வை துதிபாடுகின்றன. வய்யுமின் ஷையின் இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, இல்லா யுஸப்பிஹு பிஹம்தி, எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ்வை துதிபாடி கொண்டுதான் இருக்கிறது. ஆனா அல்லாஹ் சொல்லும்போது லா தஃப்கஹூன தஸ்பீஹஹும், நீங்க அதனுடைய துதிபாடுதலை விளங்க முடியாது என்பதாக சொல்கிறான். இப்போ உதாரணமா உணவு சாப்பிட்றோம். உணவு சாப்பிடும்போது அதனுடைய தட்டு இருக்குது, அதில் நாம் நல்ல முறையில் வலித்து, எவ்வாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தமாக வலித்து சாப்பிடுவார்கள் மீதம் வைக்காமல், அதே போல் அதை பந்துஸ்தாக வலித்து சாப்பிடும் பொழுது அந்த தட்டானது நம்முடைய மஃபிரத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடம் துஆ செய்கிறது என்பதாக வருகிறது. யா அல்லாஹ், என்னை எவ்வாறு இவர் தூய்மைப்படுத்தினாரோ அதே போன்று இவரையும் நீ தூய்மைப்படுத்துவாயாக என்பதாக. உலகத்தில் உள்ள பொதுவாக அதிகமான வஸ்துக்கள் அதற்குரிய ஹக்கை நிறைவேற்றும் பொழுது அவைகள் துவா செய்கின்றன என்பதாக வருகிறது. அந்த அடிப்படையில் பள்ளியும் அதனுடைய ஹக்கை பேணும் போது நிச்சயமாக அது துவாவை தருகிறது, அது நமக்காக வேண்டி துவா செய்கிறது. அதே நேரத்திலே அதே பள்ளி அங்கு ஒழுக்கங்கள் தவறப்படும் பொழுது, அங்குள்ள அதனுடைய ஹத்தை எல்லை மீறப்படும் பொழுது அங்கு அதற்குரிய சாபத்தையும் பெற வேண்டிய நிலை ஏற்படுகிறது. எனவேதான் பள்ளியில் நுழையும் போதுள்ள ஒழுக்கங்களை, அன்றாட ஒழுக்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த ஒழுக்கங்கள் இருக்கிறதே, வலது காலை வைத்து நுழைவது, சலவாத்தை ஓதுவது, அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக் என்பதாக ஓதுவது, அதே போல் அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் வ பிவஜ்ஹிஹில் கரீம் பிசுல்தானிஹில் கதீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானை விட்டு அங்கும் பாதுகாப்பு தேட சொல்லியிருக்கிறார்கள் உள்ள நுழையும் போதே. பள்ளியை பொறுத்த வரைக்கும் அன்னல் மசாஜித் லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, பள்ளி என்பது அல்லாஹுவை துதிபாட வேண்டிய, அல்லாஹுவை துதிக்க வேண்டிய, அல்லாஹுவை தஸ்பீ செய்ய வேண்டிய, அல்லாஹுவை புகழ வேண்டிய இடமாக இருப்பதால் அங்கு அதற்காகவே நம்முடைய நேரங்களை ஒதுக்க வேண்டும். வீணான பேச்சுக்கள் பேசுவதோ, தேவையற்ற பேச்சுக்களில் ஈடுபடுவதோ, இதுவெல்லாம் பள்ளியுடைய விஷயத்தில் தடை செய்யப்பட்டதாக இருக்கிறது. இந்த அளவிற்கு என்றால் பள்ளியிலே கூச்சல் குழப்பம், பள்ளியில் கூச்சல் குழப்பங்கள் செய்வது கியாமத்துடைய அடையாளம் என்பதாக வருகிறது. அதேபோல் பள்ளிகள் இபாதத்துகளால், வணக்கங்களால் நிரப்பப்பட வேண்டும். வணக்கங்களால் நிரப்பப்பட, இன்னமா யஅமுரு அல் ஆமிர், அதாவது மஸ்ஜிதிலே அதை நிரப்புவது, மஸ்ஜிதை சிறப்புப்படுத்துவது என்பது அங்குள்ள இபாதத்துகளை கொண்டுதான் அதனுடைய சிறப்பு கிடைக்கிறது. கட்டடங்கள் பெரிய அளவில் கட்டியாச்சு, அதற்குரிய ஜொலிக்கக்கூடிய விளக்குகள், இதை கொண்டு அல்ல. அசல்ல பள்ளியினுடைய அந்த ஹக் என்பது அதிலே இபாதத் செய்யப்பட வேண்டும். அங்குள்ள வணக்கங்கள், பள்ளியில் உள்ள வணக்கங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். நாம் பார்க்கிறோம் பள்ளியில வெளிச்சமா வைக்கிறது எவ்வளவு ஒரு சிறப்பு என்பதாக. அதேபோல் பள்ளிக்குள் துப்பக்கூடாது என்பதாக நபி, அந்த காலத்துடைய பள்ளிங்கிறது மண்ணால இருக்கும், அதனால எந்த அளவுக்கு மழை பெஞ்சா கூட சகதி ஒற்ற அளவுக்கு தான் அந்த காலத்துடைய பள்ளிகள். இன்றைய காலத்துடைய பள்ளிகளுடைய முன்னேற்றங்களை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் என்னென்ன ஒழுக்கங்கள் சொல்லப்பட்டதோ அதை எல்லா இடத்திலும் பேண வேண்டும். உதாரணமா பள்ளியில துப்பாதீங்கன்றாங்க, இன்னைக்கு நான் பள்ளியில இருந்து வெளியில துப்பாம இருக்கிறது நல்லது, எழுதி போட்டிருப்பாங்க. இவ்வாறு ஒவ்வொரு சின்ன சின்ன ஒழுக்கங்களையும் பள்ளிவாசலுடைய விஷயத்திலே கடைபிடிப்பது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. வெளியே வரும்போது இடது காலை வைத்து வெளியே வர்றது, உள்ளே செல்லும் போது வலது காலை வைத்து உள்ளே செல்வது, அதற்கு பிறகு சென்றவுடன் பள்ளியினுடைய காணிக்கைகளை தொழுவது. ஒவ்வொரு பள்ளிக்கும் காணிக்கை தொழுகை என்பது இருக்கிறது. ஒவ்வொரு பள்ளிக்கும் காணிக்கை தொழுகை, உள்ளே நுழைஞ்சவுடன் 2 ரக்காத்து தொழுகிறது. அதுல சில விஷயங்கள் இஃப்திலாஃபுகள் இமாம்களுக்கு மத்தியில் இருந்தாலும், அதாவது உள்ளே சென்றவுடன் உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னா அது தஹியத்துல் மஸ்ஜித் என்பது அவருடைய ஹக்கை விட்டு கீழே விழுந்துவிடும். அல்லது அவர் நின்று கொண்டே இருந்தார்னா அவர் என்ன தொழுக வேண்டும். இப்படி சில விஷயங்கள் இருந்தாலும் தஹியத்துல் மஸ்ஜிதுடைய விஷயம், பள்ளிக்கு செலுத்தக்கூடிய காணிக்கை, பள்ளிக்கு செலுத்தக்கூடிய காணிக்கையை பேணிக்கையாக செலுத்துவது அவசியமாக இருக்கிறது. காபத்துல்லாஹை பொறுத்த வரைக்கும் அங்கு தவாஃப் செய்வது மிக முக்கியம், அதுதான் அங்குள்ள காணிக்கையாக இருக்கிறது. காபாவுடைய காணிக்கை அங்கு தவாஃப் செய்வது என்றால் காபத்துல்லாவே தவாஃபிற்குரிய இடமாக இருக்கிறது. அதனால் அங்குள்ள ஒழுக்கங்களை, காபாவுடைய ஒழுக்கங்களை பேணுவது அவசியமாக இருக்கின்ற. மக்கள் செல்வது போன்று தன்னுடைய தவாஃப் செய்யும் போதும் சரி, காபாவிலும் சரி, மொபைல் போன்கள் அதிலே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அங்கு என்னென்ன துவாக்கள் ஓதப்பட வேண்டும், ஒவ்வொரு தவாஃபின் போதும் என்னென்ன ஓதப்பட வேண்டும் என்பதெல்லாம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. ஹஜருல் அஸ்வத் இருக்கிறது, ருக்னே யமான் இருக்கிறது, மகாமே இப்ராஹிம் இருக்கிறது. அந்த எல்லாம் பேணி அதற்குரிய நிலையை கருத்தில் கொண்டு காபாவுடைய கண்ணியத்தை உள்ளத்தில் வைத்த வண்ணமாக அங்கு நுழைய வேண்டும், அங்கு இருக்க வேண்டும், அங்கு அமர வேண்டும், அங்கு
எல்லாமே அங்கே ஒவ்வொரு செயல்களும் அது இறை இல்லத்தில் நான் இருக்கின்றேன், அல்லாஹுடைய வீட்டிலே நான் இருக்கின்றேன், காபத்துல்லாவிலே இருக்கின்றேன் என்ற எண்ணம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். இப்போ அந்த அடிப்படையில் தான் அந்த காபத்துல்லாவுடைய விஷயங்களையும் அந்த ஆயத்து சம்பந்தமாகத்தான் இங்கு பேசப்படுகிறது. வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் கிதாபிற்குள் செல்வோம், ஆயத்துகளை காண்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ وَأَمْنًا وَاتَّخِذُوا مِنْ مَقَامِ إِبْرَاهِيمَ مُصَلًّى وَعَهِدْنَا إِلَى إِبْرَاهِيمَ وَإِسْمَاعِيلَ أَنْ طَهِّرَا بَيْتِي إلى آخر الآية. وَإِذْ جَعَلْنَا الْبَيْتَ مَثَابَةً لِلنَّاسِ, நாம் ஆக்கிய நேரத்தில் பைத்தை காபத்துல்லாவை மசாபத்தல் லின்னாஸ், மக்கள் திரும்பி வரக்கூடிய இடமாக, மக்களுடைய மர்ஜியாக, மீண்டும் மீண்டும் மக்கள் வரக்கூடிய இடமாக அதை ஆக்கிய பொழுது, அதாவது வதுகுர் நபியே கூறுங்கள், ஹைன ஜஅல்னல் கஅபத்தல் முஅல்லமத, கண்ணியமிக்க மாண்பு மிகுந்த, அதாவது சங்கை நிறைந்த இந்த காபத்துல்லாவை நாம் ஆக்கிய நேரத்தை நினைத்து பாருங்கள். மர்ஜிஅன் லின்னாசி, மக்களுடைய மீளும் இடமாக, யக்பலூன அலைஹி மின் குல்லி ஜானிபின், அனைத்து திசைகளிலிருந்தும் அனைத்து பகுதிகளிலிருந்தும் அதன் பக்கம் மக்கள் விரைவாக வந்து கொண்டிருக்கிறார்கள், அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த இடத்துல காபத்துல்லாவை பற்றி அல்லாஹு தஆலா பேசுகிறான். காபா பைத் என்று சொல்ல போனா இந்த இடத்துல ஹரம் ஷரீஃப், அதாவது பைத்துல் ஹராம் காபத்துல்லா தான் சொல்லப்படுது. அப்ப அதுல ஹரம் என்ற இடமும் உள்ள அடங்கும். சரி, ஏன்னா அதனுடைய சிஃபத் தான் அம்னான்னு வருது அடுத்து, அதனால அதையும் உள்ள சேர்த்துருவோம். மசாபத்தல் இன்னாஸ்னா என்ன, ஏற்கனவே அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறோம். அதாவது அதன் பக்கம் திரும்பக்கூடியது, அடிக்கடி அதன் பக்கம், அதாவது அதுக்கு பல விஷயம் சொல்லலாம். உதாரணமா மாதன், அதன் பக்கம் பாதுகாப்பு தரக்கூடிய இடம், மல்ஜான் ஒதுங்கும் இடம், இவ்வாறு பல விஷயங்கள் வருது. ஏன்னா அந்த காபத்துல்லா பொறுத்த வரைக்கும் சங்கை மிகுந்த ஒரு இடமாக இருக்கிறது. காபத்துல்லா பொறுத்த வரைக்கும் அது சங்கை மிக்க ஒரு இடம். அதுதான் சொல்றாங்க, அந்த காபத்துல்லாவை சங்கையான இடமாக இருக்கிறது. அதான் சொல்லப்படுது. அதாவது மசாபத்துங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லா யக்லூன மின்ஹு வத்ரா, அங்க வந்தோம் அதோட எனக்கு திருப்தி ஆயிடுச்சு, என் தேவை நிறைவேறிடுச்சு, இனிமேல் வரக்கூடிய வேலை இல்லை என்பதெல்லாம் கிடையாது. மாறாக அங்க வந்துட்டாருன்னு சொன்னா அதன் பக்கம் ஈர்ப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதான் காபத்துல்லாவுடைய தன்மை கண்ணியமாக இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன செய்யுது, காபாவுடைய கண்ணியத்தை பற்றி அனுப்பிச்சப்படுது, பேசப்படுது. சரி, இப்ப பாருங்க, இந்த காபத்துல்லாவுக்கு வர்றது விஷயமா சொல்லும் போதும் தூண இலேஹி மின் குல்லி ஜானிபின் யஹுஜூன், மசாபத்துங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் சொல்றாங்க, எல்லா புறத்திலிருந்தும் வருவார்கள், வந்து ஹஜ் செய்வார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு சொல்லும்போது மஆதன் வ மல்ஜஅன், அதுதான் எனது பாதுகாப்பு தரக்கூடிய இடம், ஒதுங்கும் இடம் என்பதாக சொல்றாங்க. அதே மாதிரி ஹஜ்ரத் இக்ரிமா ரதியல்லாஹு அது ஒன்று சேரக்கூடிய இடம் என்பதாக அர்த்தம் வைக்கிறாங்க. சரி, இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, அதாவது சொல்லும்போது, இந்த வீடு இருக்கிறதே, இந்த காபத்துல்லா, இன்ன ஹாதல் பலத் ஹர்ரமஹுல்லாஹு யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வீடை பொறுத்த வரைக்கும், அடுத்து வாம்னா அப்படிங்கிறது பார்ப்போம். வயது ஜால்னல் பைத்த மசாபத்தல் இன்னாசி வாம்னா, பாதுகாப்பு தேடக்கூடிய இடம், அதாவது மக்கானு அம்னின், பாதுகாப்பான இடம். யமனு மன் லஜஅ இலைஹி, யார் அதன் பக்கம் ஒதுங்குவாரோ அவர் பாதுகாப்பு பெற்றவராக ஆகிவிடுவார். ஏமன்னா பாதுகாப்பானவராக ஆகிவிடுவார். மன் லஜஅ இலைஹி, அதன் பக்கம் ஒதுங்கக்கூடியவர். வதாலிக்க லம்மா அவுத அல்லாஹு ஃபி குலூப், அதாவது வதாலிக்க அது என்னன்னு சொன்னா, லம்மா அவுத அல்லாஹு, அல்லாஹு தாலா அதை ஒரு வதியாச், அதாவது ஒரு ஒப்படைக்கப்பட்ட ஒரு அமானிதமாக அல்லாஹு தலதை ஆக்கிய பொழுது, ஃபி குலூபில் முஃமினீன், ஃபி குலூபில் அரப், அரபிகளுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா அதை ஒரு பொறுப்பாக,
ஒரு அமானிதமாக ஒப்படைத்த பொழுது மின் தாலிமிஹி ஓ இஜலாலிஹி, அதனுடைய மகத்துவத்தையும் இன்னும் அதனுடைய கண்ணியம் சங்கையும் அல்லாஹு தாலா ஒரு பொறுப்பாக ஒப்படைத்த பொழுது, அதான் சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த அதாவது ஃபத்தே மக்கா என்று அல்லாஹ் நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஊர் மக்கா இருக்குது அல்லாஹு தாலா என்று வானம் பூமியை படைச்சாலும் அன்னையிலிருந்தே இதை அதாவது ஹராமாக்கி வைத்திருக்க கண்ணியமான பூமியாக ஆக்கி வைத்திருக்கிறார். அவ இங்க அங்க அல்லாவுடைய யாருடைய கண்ணியமும் இங்கு பறிக்கப்பட மாட்டாது. அதே போல இங்குள்ள செடிகள் முட்செடிகளாக இருந்தாலும் அது பிடுங்கப்பட மாட்டாது. அதே போல் இங்குள்ள வேட்டை பிராணிகள் விரட்டி அடிக்கப்பட மாட்டாது. இங்கு கீழே கடந்து அதாவது கீழே கடக்கக்கூடிய லொக்கத்தாக்கள்னு சொல்லக்கூடிய அது தெரிஞ்சவங்களை தவிர யாரும் எடுக்க மாட்டாங்க. இவ்வாறாக சொல்லும்போது பிதுஹீர் அப்படின்னு ஒரு ஒரு வாசனை திரவம் நிறைந்த ஒரு சின்ன செடி இருக்கு. அதுக்கு மட்டும் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபிஸ்வல்லாஹு கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வந்து என்ன செஞ்சீங்க, இதுஹீர் இல்லை இதுஹீரை தவிர மற்றதை என்ன செய்யக்கூடாது, பறிக்கக்கூடாது என்பதாக சொல்லிடுறாங்க. சரி, அப்ப இந்த இடத்துல அந்த கண்ணியமான வீடு என்பதாக சொல்லப்படுது, அம்னு பாதுகாப்பு நிறைந்த வீடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லும்போது சொன்னாங்க, இந்த வீடு என்னைக்கு வானம் பூமி படைக்கப்பட்டுச்சோ அன்னையிலிருந்து கியாமத் வரைக்கும் பாதுகாப்பானதான். இங்க யாரும் கொலை செய்யப்பட மாட்டாங்க, துன்புறுத்தப்பட மாட்டாங்க. இங்க உள்ள நுழைஞ்சிட்டா அவங்க பாதுகாப்படைந்தது போன்று. ஆனால் ஒரே ஒரு நாளை தவிர, அந்த நாள்ல அந்த நேரங்கள் ஒரு நேரங்களை தவிர, அந்த நாளினுடைய சில மணித்துளிகளை தவிர என்பதாக நபி சொன்னாங்க. அந்த நேரம் எனக்கு இது ஹலாலாக்கி வைக்கப்பட்டது. அப்ப மட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு, யாரை வேண்டுமானாலும் அந்த நேரத்தில் கொலை செய்து கொள்ளலாம் என்பதாக. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிலரை காபாவின் திரையை பிடித்துக் கொண்டு நின்றாலும் அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்பதாக கட்டளையிட்டார்கள். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய அந்த வரம்பு மீறுதல், அவங்களுடைய நடைமுறை அந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக இருந்ததன் காரணமாக அவ்வாறு கட்டளையிட்டதை நாம் பார்க்கிறோம். சரி, வத்தஹது மின் மகாமி இப்ராஹிம முசல்லா ஐ வகுல்நாளின் நாசி, மக்களுக்கு நாம் சொன்னோம் இத்தஹிது மினல் மகாம், இடங்களிலிருந்து ஆக்கிக் கொள்ளுங்கள். என்னென்ன வஹுவல் ஹஜர், ஒரு கல், அந்த கல்லிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லது எப்படிப்பட்ட கல், கான யகூம் அலைஹி இப்ராஹிம் லி பினாயில் காபா, காபாவை கட்டுவதற்காக வேண்டி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எந்த கல்லின் மீது நின்றார்களோ அந்த கல்லை நீங்கள் ஒரு இடமாக எடுத்துக்கொள்ளுங்கள். முசல்லா எப்படி இடமா, தொழக்கூடிய இடமாக, ஐ சல்லு ஐந்தஹு, அந்த கல் மீது நீங்க தொழுது கொள்ளுங்கள் என்பதாக கட்டளையிடப்படுது. இந்த கல்ல நீங்க தொழுது கொள்ளுங்கள் என்பதாக சொல்றோம். அப்போ சொன்ன மாதிரி இந்த வந்து ஒரு சிலர் சொல்றாங்க மஸ்ஜித் மக்காம இப்ராஹிம்ங்கிறது அது ஒரு இடம், அதுல வந்து நபி இஸ்மாயில் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய 4 விரல்கள் பதிந்திருக்கும் என்பதாக சொல்லப்படுது. மக்களுடைய கைகள் அதிகமாக பட்டதன் காரணமாக அல்லது அவங்க அதிகமாக தடவுனது காரணமாக அது இன்னைக்கு அழிஞ்சிருக்கலாம். அந்த இடத்துல தொழுகை சொல்லி ஏவப்பட்டிருக்க ஒழியாங்க தடவணும் முத்தம் கொடுக்கணுங்கிறது கிடையாது. மக்காம் இப்ராஹிம்ங்கிறது இன்னைக்கு அது ஒரு பாதுகாப்பாக என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு கூண்டு மாதிரி செய்யப்பட்டு வச்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த விஷயத்துல என்னது, மக்காம இப்ராஹிம் விஷயத்துல என்ன செய்யறது, அங்க நின்று தொழுகிறது ரொம்ப சிறப்பு மிக்கதாக இருக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னா தவாஃப் முடிச்ச பிறகு தொழுவாங்க, 7 தவாஃபை முடிச்ச பிறகு தொழுகிறது வழக்கமாக இருக்கு. சரி, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறார்கள், வாஃபக்னி ரப்பி ஃபி ஸலாஸ், 3 விஷயத்துல அல்லாஹு தாலா என்னுடைய சொல்லுக்கு என்னுடைய அந்த ராய்க்கு அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், ஒப்பு வந்துட்டான். அதாவது ஒத்து எனக்கு வந்து எனக்கு எனக்கு சப்போர்ட்டா அல்லாஹ் என்ன செஞ்சான், சில வசனங்களை இறக்கி விட்டான் என்பதாக சொன்னார்கள். முதலாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்கள்ட்ட போய் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் நவித்தஹத்த மகாம இப்ராஹிம் முசல்லா, மகாம இப்ராஹிமை தொழக்கூடிய இடமாக ஆக்கி கொண்டால் நல்லா இருக்குமே என்பதாக சொன்னேன். ஃபஅன்ஸலல்லாஹு தஆலா, அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சான், வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம முசல்லா என்பதாக ஆயத்தை இறக்கி வச்சான். வகுல்து, இன்னொன்று நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ் யதுகுலு அலைக்கல் பரு வல் ஃபாஜிர், நல்லவர் கெட்டவர் எல்லாருமே உங்கள்கிட்ட வராங்க போறாங்க. ஃபலவ் அமர்த்த உம்மஹாத்தல் முஃமினீன், ஃபலவ் அமர்த்த உம்மஹாத்தில் முஃமினீன் பில் ஹிஜாப், நீங்க உம்மஹாத்துல் முஃமினீன்களுக்கு ஹிஜாப் அணிய சொல்லி நீங்கள் சொன்னால், வீட்டில் திரையை போட சொல்லி சொன்னால் நல்லா இருக்குமே என்பதாக சொன்னேன். ஃபஅன்ஸலல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஆயத்துல் ஹிஜாப், ஹிஜாபுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான். அதே மாதிரி எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தன்னுடைய சில பெண்மணிகள் மனைவிமார்களோட
ஒரு சின்ன மனக்கசப்பு விஷயம் தெரிஞ்சது. நான் அவங்கள்ட்ட போய் கேட்டேன், யார சொல்லலாம், நீங்க நீங்க விட்டுனா நீங்க வந்து இந்த விஷயத்தை விட்டுட்டு நீங்க வெளியில வந்துட்டா நல்லது. இல்லைன்னு சொன்னாலும் அல்லாஹ் உங்களுக்கு இதை விட அவர்களை அந்த பெண்மணிகளை விட நான் வந்து என்ன செஞ்சேன், அந்த பெண்மணிகள்கிட்ட சொன்னேன். பெண்மணிகள்கிட்ட போய் சொன்னேன், நீங்க வந்து நபியோட இப்படி இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்கன்னா கூட நீங்க போய் அவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள சரி பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இதை வச்சு ஒழுங்கா என்ன செய்யுங்க, சரியான நிலைக்கு வாங்க. இந்த பிரச்சனையை முதல்ல விடுங்க. இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் உங்களோட சிறந்த ஆட்களை கொண்டு வந்துருவான் என்று சொன்ன உடனே, அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன யுப்திலஹு அஸ்வாஜன் கைரன் மின்குன்ன முஸ்லிமாத்தின் முஃமினாத்தின் கானிதாத்தின் தாயிபாத்தின் ஆபிதாத்தின் சாயஹாத்தின் செய்யிபாத்தி அபுகாரா என்ற ஆயத்தை சூரத் தஹ்ரீமுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்ததை நாம் பார்க்கிறோம். இப்போ இது என்னுடைய 3 விஷயம் நான் நபிட்ட வந்து சொன்னேன். அதற்குரிய ஆயத்தை இறக்கி வச்சாங்க. அதாவது சிலர் சொல்லுவோம், அல்லாஹு யன்திகு பிலிசானி உமர், அல்லாஹு தலா உமருடைய நாவில் பேசுகின்றான். சில விஷயங்கள் உமர் தான் வந்து நபிட்ட முறையிடுவாங்க, உடனே அதை அல்லாஹ் என்ன செய்வான், ஆயத்தாக இறக்கி வைப்பதை பார்க்கிறோம். சரி. அப்ப அதே மாதிரி என்னது, அதுல ஒரு விஷயம் மக்காம இப்ராஹிமாக இருக்கு. சரி, இப்போ இதுல ஒரு விஷயம் சொல்றாங்க. மக்காம இப்ராஹிம் என்பது பல அவங்க நின்ன இடம் என்பதாக சொன்னாலும் இன்னொரு ஒரு சின்ன சம்பவம் சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்தையும் மக்கால கொண்டு விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போயிட்டு என்ன பல காலங்கள் அப்படி கழிஞ்சிச்சு அவங்க மேல. அப்போ ஜுர்ஹுமியின் அப்படின்னு ஒரு கூட்டங்கள் வந்தாங்க. அவங்கள்ல இருந்து ஒரு பெண்மணியை ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் திருமணம் செஞ்சு கொண்டாங்க. அப்போ ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் நாள்ல மௌத்தா போயிட்டாங்க. இப்போ ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா அம்மையார்ட்ட கேட்குறாங்க, ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் பார்க்கறதுக்கு அனுமதி கேட்குறாங்க, என்னை விடுங்க நான் போயிட்டு வந்துடுறேன். அப்போ அவங்க சொல்லிடுறாங்க, போயிட்டு வாங்க. ஆனால் என்ன, அவங்கள போய் அங்கே போய் வீட்டில் இறங்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவுக்கு போகிறாங்க. சரி, போனால் அங்கே ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாயிடுறாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ அங்கே போயிட்டு அவங்களுடைய மனைவியை பார்க்குறாங்க. உங்கள் கணவர் எங்கே என்பதாக கேட்கும்போது அந்த பெண்மணி சொல்கிறாங்க, வேட்டையாடுறதுக்காக போயிருக்காங்க. அவர் என்னது, அவர் வந்து ஹரமை விட்டு வெளியே போயிட்டாரு, என்ன வேட்டையாடுவார் என்பதாக சொல்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்மணிட்ட கேட்குறாங்க, ஏதாவது விருந்து உபசாரம் இருக்குதா என்பதாக, என்னை விருந்தாளியாக ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதாக கேட்கும்போது அந்த பெண்மணி சொல்லி, எங்கள்கிட்ட எந்த விருந்து உபசரிக்கிறதுக்கு இன்னும் கிடையாது. அப்போ வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த பெண்மணி சொல்றா, ரொம்ப நெருக்கடியிலையும் கஷ்டத்துலையும் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்பதாக தன்னுடைய கணவரை பற்றி என்ன செய்கிறாங்க, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட முறையிடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, சரி உன் கணவர் வந்தார்னா அவருக்கு சலாம் சொல், அவருக்கு சலாம் சொல், சலாம் சொல்லிட்டு நீ அவர்கிட்ட சொல்லு, இந்த மாதிரி வீட்டினுடைய அந்த அதாவது நிலை கதவினுடைய அந்த தாழ்பாலை மாற்றச் சொல் என்பதாக சொல்றாங்க. நிலை கதவினுடைய அந்த தாழ்பாலை மாற்றச் சொல் என்பதாக சொன்னவுடன் சரி சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்தோடனே தந்தை வந்துட்டு போன அந்த அந்த ஸ்மெல், அந்த வாடை அவங்களுக்கு தெரியுது. அப்போ யாராவது வந்தாங்களா என்று கேட்கும்போது, ஆமா ஒரு வயசானவர் வந்தாரு, அவர் இப்படி இப்படி இருந்தாருன்னு சொல்லி, அப்போ அவங்களுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த உண்மையான நிலை அதை மறைச்ச வண்ணமா அந்த பெண்மணி பேசினான். சொல்லி சொன்னா, உங்களுக்கு எதுவும் சொன்னாரா உனக்கு? ஆமா, சலாம் சொல்ல சொன்னார். அடுத்து கதவினுடைய அந்த நிலை கதவினுடைய தாழ்பாலை மாற்றச் சொன்னார் என்று சொன்ன உடனே, அப்போ வந்தது என்னுடைய தந்தை தான், அவர் எனக்கு என்ன ஏவிருக்காரு, உன்னை விட்டு பிரிய சொல்லி ஏவிருக்காரு, நீ உன் குடும்பத்தோடு போய் சேர்ந்துன்னு சொல்லி தலாக் விட்டார். இப்போ அதுலேருந்து இன்னொரு பெண்மணியை திருமணம் செஞ்சாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்றாங்க, இப்போ இந்த சாரா அம்மையார்ட்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்குறாங்க. போங்க, ஆனால் இறங்கக்கூடாதுங்கிற நிபந்தனையோடு அனுப்பிடுறாங்க, அங்கே தங்கிடக்கூடாது. சரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிளம்பி வராங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வீட்டு வாசலுக்கு வந்தவொடனே அந்த பெண்மணிகிட்ட கேட்குறாங்க, இரண்டாவது முதல் மனைவி தலாக் விட்டாச்சுல, இப்போ இந்த மனைவிட்ட கேட்குறாங்க, உன் கணவர் எங்க? சொல்றாங்க, அவர் வேட்டையாடுவதற்காக போயிருக்காரு, இன்ஷா அல்லாஹ் கொஞ்ச நேரத்தில் வந்துருவார் என்பதாக சொன்ன உடனே சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்றாங்க, நீங்க இன்ஷா அல்லாஹ் இறங்குங்க, நான் உங்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்யட்டும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஏதாவது விருந்து இருக்கான்னு கேட்டா விருந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி பாலை கொண்டு வருது, கறியை கொண்டு வருது. அப்போ அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அது முதல் பெண்மணிட்ட கேட்ட மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அப்போ இந்த பெண்மணி சொல்றாங்க, நாங்கள் நலவாக இருக்கிறோம், இன்னும் விசாலமாக இருக்கிறோம் என்பதாக சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்கிறாங்க அவங்களுக்காக வேண்டி. அப்போ அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, அந்த நல்ல ஹுபுஸையும்
கோதுமை ரொட்டியை கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நம்ம பேரித்தம்பழத்தை கொடுக்குறாங்க. அதான் அந்த நேரத்தில் பூமியில் அதிகமாக விளையக்கூடியதாக இருந்துச்சு. அப்போ அந்த பெண்மணி கேட்குறாங்க, இறங்க நான் உங்கள் தலையை கழுவி விடுறேன்னு சொன்னோன்னே, இல்லை இறங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேணா என்னது ஒரு மக்காம இப்ராஹிம் அந்த மக்கா ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கே தன்னுடைய இந்த வலது பக்க தலையை இறக்குறாங்க, அதில் என்ன கழுவி விடுறாங்க. அப்போ அவங்களுடைய காலை என்ன செஞ்சாங்க, ஒரு விஷயத்தின் மீது வைத்தாங்க. இடது பக்கத்தையும் கழுவி விட்டாங்க, வலது பக்கத்தை கழுவி விட்டாங்க, ஒரு இடது பக்கத்துடைய தலைப்பகுதியும் கழுவி விட்டாங்க. கழுவி விட்டது பிறகு அந்த கால் வச்சாங்கல்ல, அந்த கதை அந்த அந்த பாதத்துடைய அந்த அசர் அதில் இருந்துச்சு. அதுதான் மக்காம இப்ராஹிம் என்பதாக சிலர் சொல்றாங்க. சரி, அப்போ இதுக்கு போயிட்டாங்க. இப்போ போனவொடனே அப்போ இப்போ ரெண்டாவது என்ன செய்றாங்க, அந்த பெண்மணிகிட்ட சொல்றாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உடைய கணவர் வந்தா சலாம் சொல்லுங்க. அதே மாதிரி சொல்லுங்க, அவங்க வந்து வீட்டினுடைய தாழ்பாலை அப்படி பத்திரமா நிலையா வச்சுக்க சொல்லுங்க, மாற்ற வேண்டாம் சொல்லுங்க என்பதாக சொன்னவுடன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதே மாதிரி வராங்க. வந்து தந்தையினுடைய அந்த வந்துட்டு போன அந்த வாசத்தை அறிகிறார்கள், கேட்கின்றார்கள், என்ன யாரும் வந்தாங்களா? ஆமா, ஒரு மனிதர் வந்தார், மக்கள்லே ரொம்ப அழகானவர், அழகான முகம் கொண்டவர், நல்ல மனம் கொண்ட மனிதர் என்பதாக சொன்ன உடனே இப்படி இப்படி தன்மையை முழுமையா விளக்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்படியா அப்படின்னு நான் உங்களுடைய நான் இப்படி இப்படி அவர் சொன்னார், நான் இப்படி இப்படி சொன்னேன், தலையை கழுவி விட்டேன் என்பதாக சொல்லி இதான் அவர் கால் வச்ச இடம் என்பதாக காட்டுறாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதான் என்னுடைய தந்தை. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அதாவது உன்னை நல்ல முறையில் நீ தான் வந்து வீட்டுடைய தாழ்பாலுக்கு உதாரணம், நல்லா உன்னை நல்லா பத்திரமா வச்சுக்க சொல்லியிருக்காங்க, எந்த நேரத்திலும் உன்னை பிரிஞ்சிடக்கூடாதுங்கிற விஷயத்த எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்கள் என்பதாக ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். யாருக்கு? அந்த மனைவிக்கு. அப்போ இதுதான் அங்கே சொல்லப்படுது. முசல்லா இப்ராஹிம முசல்லாங்கிறது இது ஒரு அர்த்தமாக, ஹஜர் இல்லதி கான யக்கூம் அலைஹி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதன் மீது இருந்தார்கள். லி பினாயில் காபத்தி, அதான் நின்றார்கள். எப்போ காபா கட்டும்போது அந்த கல்லு மேலே ஏறி நின்னாங்கிறதும் சொல்லாங்க. சல்லு ஐந்தவங்க தொழுதாங்க. அப்போ அதையே மக்காம இப்ராஹிமாக ஆக்கி கொள்ளுங்கள் என்பதாக வர்றதை நம்ம பார்க்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நின்ன இடங்கள்ல இது மிக காபத்துல்லாவுடைய அந்த மக்காம் இப்ராஹிம்ங்கிறது இன்னைக்கு இன்றும் அங்கு வந்து அதற்குரிய இடங்கள் ஒதுக்கப்பட்டு வைக்கிறது. அங்கே இருக்க மக்கள் தொழுவதை நாம் பார்க்கிறோம். இப்போ இதனால காபாவுடைய அந்த பிரியம், அந்த உள்ளத்துல உள்ள அந்த அன்பு ஒவ்வொருத்தருக்கும் கூடணும். அங்க போயிட்டு வந்தவரும் சரி, ஏன்னா மசாபத்தல் இன்னாஸ் அதன் பக்கம் உண்மையிலே கல்வி ஈர்க்கணும், அதில் ஈர்க்கத்தான் செய்யும். அது அப்படியே தேடிக்கொண்டே தான் இருக்கும். அடுத்து போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்காதா, ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் அமையாதா என்பதாக. அங்கே போயிட்டு வந்தவன தான் எவ்வளோ பெரிய கை சேதம், எதையோ இழந்த மாதிரி இருக்கும். பெரிய ஒரு விஷயத்தை இழந்துட்டோமே, எப்போ அது திரும்ப கிடைக்கும் அப்படின்னு அந்த பறிகொடுத்த அந்த ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன ஏதோ ஐயோ நான் வந்து ஒழுங்கா செய்யலையே, நான் அதை ஒழுங்கா நிறைவேற்றலையே, நான் சரியாக அதை என்னுடைய ஹக்கை நிறைவேற்றலையேங்கிற அந்த கவலையும் உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு மீண்டும் மீண்டும் செல்லக்கூடிய நல் பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தந்தல்வான். நம்ம அந்த மாதிரி தரணும்னு சொன்னா நாம அதற்குரிய கண்ணியத்தை ஒழுக்கத்தை உள்ளத்தில் பேணிக்கையாக நாம் வைத்திருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா காபாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை மென்மேலும் மீண்டும் மீண்டும் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து அந்த காபத்துல்லாவுடைய விஷயங்கள், அதனுடைய மக்காவுடைய சிறப்புகள், அதை பற்றி ஆயத்தில் வருகிறது. அதை இன்ஷா அல்லாஹ் விளக்கமாக காண்போம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.